சின்ன மண்ணு தேவி. ஒரு காலத்துல அமைதியான காட்டுல மீன்கள், தவளைகள், அப்புறம் ஒரு புத்திசாலியான நண்டு ஒரு சின்ன குளத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் அவங்க தண்ணியில மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கோடை காலத்துல சூரியன் ரொம்பவே உஷ்ணமா இருந்துச்சு. குளத்துல இருந்த தண்ணி எல்லாம் வத்த ஆரம்பிச்சது. மிருகங்கள் கவலைப்பட்டன. குளத்துக்கு பக்கத்துல வாழ்ந்த வயசான நாரை அவங்களோட பயத்தை பார்த்துச்சு. பயப்படாதீங்க நண்பர்களே, என்னால உங்களுக்கு உதவ முடியும். நீ எங்களுக்கு எப்படி உதவ போற? பக்கத்துல ஒரு பெரிய ஏரி எனக்கு தெரியும். உங்களை ஒவ்வொருவரா தூக்கிட்டு பாதுகாப்பா அங்க போய் விட்டுறலாம். எல்லா மிருகங்களும் நம்பிக்கையோட இருந்துச்சு. அப்பாவி மீன்கள் நாரைய நம்பினாங்க. அவன் நல்லவன்னு நினைச்சாங்க. அதனால தினமும் நாரை சில மீன்களை தன் மூக்கில் பிடித்து பறந்து சென்றது. ஆனால அவங்களை ஏரிக்கு கொண்டு போகல. மலைக்கு பின்னாடி இருக்கும் ஒரு தனிமையான பாறைக்கு கொண்டுட்டு போய் அவங்கள சாப்பிட்டான். நாரை மீண்டும் மீண்டும் வந்து உதவுவது போல நடித்தது. நாரா ஒவ்வொரு முறையும் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏதோ தப்பா இருக்கு. புத்திசாலி நண்டு நாரைய கவனமா கண்காணிக்க தொடங்குச்சு. ஒரு நாள் நாரை நண்டுட்ட வந்துச்சு. சிறிய நண்டே, இப்போ ஓ முறை, வா, உன்னை புதிய ஏரிக்கு அழைத்து செல்றேன். நான் வரேன், ஆனா உன் முதுகுல ஏற அனுமதிதா. ஓ மூக்குல தொங்க முடியாது. நண்டு ஒரு திட்டம் வச்சிருக்குன்னு தெரியாம நாரை சம்மதிச்சது. நண்டு தன் கூர்மையான நகங்களால இறுக்கமா பிடித்துக்கொண்டு நாரையின் முதுகில் ஏறியது. நாரை காட்டின் மேல உயரமா பறந்தது. ஆனா ஏரிக்கு செல்லாம அந்த தனிமையான பாறைக்கே பறந்தது. இது ஏரி இல்ல, இது அவன் மற்றவர்களை சாப்பிடும் இடம். தரையில மீன்களோட எலும்பு இருக்கிறத நண்டு பார்த்துடுச்சு. நீ எல்லாரையும் ஏமாத்திட்ட. நீ எங்களுக்கு உதவவே இல்ல. நீ எங்களை காயப்படுத்துற. ஆமா, இப்போ உன்னையும் சாப்பிடுவேன். அந்த நேரத்துல துணிச்சலான நண்டு அதோட கூர்மையான நகங்களால நாரையோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிச்சு. நாரை கத்திக்கிட்டே மெதுவா தரையில விழுந்துடுச்சு. நண்டு பாதுகாப்பா கீழே இறங்கியது. அவன் வேகமா குளத்துக்கு போயிட்டு நடந்ததை எல்லாத்தையும் மத்த மிருகங்கள்ட்ட சொல்லிட்டான். அப்படின்னா நாரை போய் சொல்லுச்சா நீ எங்களை காப்பாத்திட்ட? யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி கவனமா யோசிக்க வேணும். மிருகங்கள் நண்டின் துணிச்சலுக்கு நன்றி கூறின. விரைவில் மழை வந்தது. குளம் மீண்டும் புது தண்ணீரால் நிரம்பியது. அந்த நாளிலிருந்து எல்லா மிருகங்களும் அந்த புத்திசாலி சிறிய நண்ட மற்றவர்களை விட அதிகமாக நம்பினர். யாரையும் நம்புவதற்கு முன் யோசிக்க வேண்டும்.